முகமுடி படத்துல ஜீவா அவர்களுக்கு மீசை இருக்காது, மீசை நேரத்தில நானும் சொல்லி ஒரு லிரிக்ஸ் எழுதிருப்பீங்க. அவரை கலாய்க்கிற மாதிரி எழுதுனா அது ஃபியூச்சர் பத்தி தானே. அந்த ஃபியூச்சர்ல மீசை இருக்கலாம்ல. அந்த பாட்டு நான் எழுதுன சமயத்துல சிம்பு ஹீரோவா இருந்தாரு. முகமுடிக்கு படத்துக்கும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. என்னமோ ஏதோ பாட்டு நான் எழுதினப்போ சிம்பு தான் ஹீரோ. அதுக்கப்புறம் மாறிட்டு அதே மாதிரி முகமுடி ஹிந்தி பாட்டு இருக்கனா அந்த ஹிந்தியில இருக்கிறத அப்படியே வந்து தமிழ்ல பண்ண சொல்லுவாங்க லைன் பை லைன். நான் அப்படி பண்ண மாட்டேன்னு. அப்படி பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சீதாராமம்ல ஒரு வரி கூட அந்த மொழியில இருக்கிற வரியும் தெலுங்குல எனக்கு என்ன இருக்குன்னு கூட தெரியாது. நான் தமிழ்ல நான் தனியா எழுதினேன், தெலுங்குல தெலுங்கு ரைட்டர்ஸ் தனியா எழுதினாங்க. அப்புறம் நீங்க அந்த நனன நான் யூஸ் பண்றது அந்த 180ல அதுக்கு வேற ஏதோ லிரிக்ஸ் அதுதான் எனக்கு பெரிய ஒரு பாடம். அது பிரித்திட நீ கோரினால் வானம் மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கனெக்ட் ஆகும். அந்த நீ கோரினாலோட கனெக்ட் ஆகிற மாதிரி எழுதி அப்புறம் போட உடனே ஒரு ஷரத் பார்த்துட்டு ஐயோ இதுக்கு எதுக்கு எழுதுனீங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்க எல்லா பாலினங்களும் ஒண்ணுதான். ஒரு காதல் எப்படி பார்க்கணும், இந்த காதல் இல்லைன்னா நான் எனக்கு உயிர் இல்லை, எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கறதுல வந்து அர்த்தம் இல்லை. ஒரு கஷ்டப்படுற இளைஞர் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு இளைஞர் வாழ்க்கை எப்படி பார்க்கணும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் இது. காலமா எல்லாருமே தேடிட்டு இருக்கோம். புத்தர்ல இருந்து அந்த மனோகரி மனோகரி தமிழ்ல இருந்து ஒரு வார்த்தை இல்ல, ஹரி அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருதம். அதுக்கு பதிலா நீங்க கா போட்டு Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension. Holidays nale adu namma GT Holidays da. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. எனக்கு எங்க மதன் கார்கி அவர்களை பார்க்கும்போது வியப்பா இருக்கு அப்படின்னா, ஸ்கூல் டைம்லயும் சரி காலேஜ் டைம்லயும் சரி ஒரு கவிதை கூட நீங்க எழுதுனது காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த லிரிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு இயற்கையை ரசிக்கிறீங்கன்னா சிலு சிலுவென்று பூங்காற்று அப்படிங்கிற மாதிரி அது கூடயே அருவியெல்லாம் ரசிக்கிற மாதிரி ஒன்று எழுதிடுறீங்க. ஒரு பெண்ணை ரசிக்கணும் அப்படின்னா பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் அவள் வந்து விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இந்த ரசிப்பு தன்மையில எப்போ உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருந்துருக்கீங்க? பாடல்கள் தான், பாடல்கள் தான் சின்ன வயசுல இருந்து என் கூட எப்பவுமே இருந்துட்டு இருந்தது. ஆஸ்திரேலியால இருக்கும்போது நான் நியர்லி 8 வருஷம் அங்க இருந்த சமயத்துல அந்த 8 ஆண்டுகள் தமிழுக்கும் எனக்குமான கனெக்ஷன்ஸ் வந்து பாடல்கள் மட்டும்தான். பாடல்கள் ஆமா, என்னோட கம்ப்யூட்டர்ல நிறைய வச்சிருந்தேன். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஐபாட்னு ஒன்று ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஐபாட்ல ஒரு 10,000 தமிழ் பாட்டு வச்சிருந்தேன். எல்லா பாட்டையும் எல்லா இடத்துலயும் பழைய சாங்ஸ்ல இருந்து புது பாட்டு வரைக்கும் எதெல்லாம் வருதோ எல்லாத்தையும் அப்ப தமிழ் மட்டும் இல்ல, தமிழ் வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் மியூசிக் எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ தமிழ் கூட எனக்கு இருந்த பெரிய தொடர்பு அந்த இதுதான் எங்கே இருந்தாலும். ஸோ அது எனக்கு பாடல்கள் நிறைய எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. நான் வந்து சோகத்தில் இருந்தப்போ எனக்கு ஒரு ஆறுதல் கொடுத்துருக்கு. நான் சந்தோஷத்தில் இருந்தப்போ என் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கு. அதான் நிறைய கற்றுக் கொடுத்தது எனக்கு எங்களுக்கு உங்களோட அழகு எங்களுக்கு எங்க தெரிய வருதுன்னா, ஒரு தமிழ் ஒரு பீரியாடிக் ஃபிலிம்க்கு பாகுபலி மாதிரியான ஒரு படத்துக்கு பாட்டு எழுதுறீங்க அப்படின்னா அந்த மனோகரி நீங்க அந்த இது மட்டும் கொஞ்சம் சின்ன சேஞ்ச் பண்ணது பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்தது. தமிழ்ல இருந்து ஒரு வார்த்தை இல்ல, ஹரி அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருதம். அந்த அதுக்கு பதிலா நீங்க கா போட்டு அதை யூஸ் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப அழகா தெரிஞ்சது. அவ்வளோ லவ் இல்லைங்களா சார் தமிழ் மேல? கண்டிப்பாங்க, எனக்கு தமிழ் மேல, தமிழ் பாடல்கள் மேல, தமிழ் பாடல்களை விரும்புறவங்க மேல, ஸோ எல்லார் மேலேயும் பெரிய ஒரு எப்பவுமே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், ஒரு லவ் இருக்கும். அதனால இந்த பாடல்கள் இப்போ நம்ம வேற்றுமொழியில் பாடல்கள் பண்ணும்போது கூட அது தமிழில் வரும்போது அது கேட்கறதுக்கு ஒரு தமிழ் பாடல் கேட்குற மாதிரி இருக்கணும். எனக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு அவங்க இப்போ ஒரு ஹிந்தி பாட்டு இருக்குன்னா அந்த ஹிந்தியில் இருக்கிறத அப்படியே வந்து தமிழில் பண்ண சொல்லுவாங்க லைன் பை லைன். நான் அப்படி பண்ண மாட்டேன்னு. அப்படி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். எனக்கு நீங்கள் ஹிந்தி மீனிங்கே கொடுக்காதீங்க. நான் தமிழில் டோட்டலாக அதை கேட்டுட்டு எனக்கு ஹிந்தி புரியாது. நான் கேட்டுட்டு எனக்கு என்ன புரியுதோ சுச்சுவேஷனை வாங்கிக்கிறேன், டேரக்டர்கிட்ட பேசிடுறேன். அந்த சுச்சுவேஷனுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக பாட்டு எழுதுறேன். எனக்கு அதை நல்லா அப்படியே வேர்ட் பை வேர்ட் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. நான் டிரான்ஸ்லேட்டர் கிடையாது. ஐ வாண்ட் டு ரைட்னு சொல்லிடுவேன். அதை ஒத்துக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணுவேன். சீதாராமம் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீதாராமம்ல ஒரு வரி கூட மற்ற மொழிகள் அந்த மொழியில இருக்கிற வரியும் தெலுங்குல எனக்கு என்ன இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ நான் தமிழ்ல நான் தனியா எழுதினேன், தெலுங்குல தெலுங்கு ரைட்டர்ஸ் தனியா எழுதினாங்க. அதனால தெலுங்குல தெலுங்கு பாட்டா ஒர்க் ஆச்சு, தமிழ்ல தமிழ் பாட்டா ஒர்க் ஆச்சு. இதே நான் அப்படியே ஒரு லைன் பை லைன் பண்ணியிருந்தா ஒர்க் ஆயிருக்காது எனக்கு. ஏன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இன்னொரு மொழியில பண்ணதை நான் இங்க புகுத்துற மாதிரி இருக்கும் ஃபுல்லா. இதுல RRR பாட்டுல நட்பு பாட்டு எழுதினமா, நாட்டு நட்பு பாட்டு. எனக்கு நாட்டோட நட்பு பாட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட். எனக்கு அதுல இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல எனக்கு அவர் சீதாராம சாஸ்திரி அவர் எழுதின ஒரு தாட்டை மட்டும் சொன்னார். எனக்கு மீனிங் தெரியாது. ஒரு தாட் இது மாதிரியான ஒரு தாட் பண்ணாருன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்பயர் பண்ணார். அதை பேஸாக வச்சுட்டு தான் தமிழ் எழுதினேன். தமிழ் எழுதிட்டு ஸோ அதுலேயும் அதே மாதிரி தான் லைன் பை லைன் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம ஒரு தமிழுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக அப்படி பண்ணாதான் வந்து அது ஒரு நம்மளோட சாங்காக இருக்கும். நம்ம ஃப்ளேவர். ஏன்னா அவங்க அந்த படத்துக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ திங் எஃபர்ட் போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க. இங்கே வரும்போது அந்த நம்மளோட ஆட்கள் அதை கேட்கும்போது அதை அவங்க அப்படியே முழுசாக உள்வாங்கிக்கணும் நம்மளோட படமா அப்படின்னு. அந்த மாதிரி
பொன்மாலை பொழுது இந்த பாட்டை எவ்வளவு டைம் கேட்டிருப்பீங்கன்னு தெரியும். அது என்னோட பர்த்டே சாங். ஆமா கரெக்ட். நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் சின்ன வயசுல. அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. ஏன்னா வைரமுத்து சார் ஃபர்ஸ்ட் இளையராஜா சாருக்கு எழுதி கொடுத்த முதல் பாடல். அந்த டைம் தான் நீங்க பிறந்தீங்க. எப்பவுமே ஸ்பெஷல் தான் இல்லைங்களா? ரொம்ப ஸ்பெஷல் அந்த பாட்டு. பாட்டுக்கும் எனக்கும் ஒரே வயசு, ஒரே நாள், ஒரே வயசு. ஸோ அதனால எப்பவுமே அதை சொல்லிட்டு இருப்பேன். ஒரே ஓகே. நான் நிறைய பாடல்கள் உங்களோட பாடல்கள் எனக்கு பிடிக்கும். ஒரு சில பாடல்கள் நான் நோட் பண்ணி பார்க்கும்போது இது என்ன ஒரு கிரேசியா இருக்கும்னா, முகமுடி படத்துல ஜீவா அவர்களுக்கு மீசை இருக்காது. மீசை நேரத்தில நானும் சொல்லி ஒரு லிரிக்ஸ் எழுதிருப்பீங்க. அது அவரை கலாய்க்கிற மாதிரி எழுதுனதா இல்ல? அது ஃபியூச்சர் பத்தி தானே. அந்த ஃபியூச்சர்ல மீசை இருக்கலாம்ல. ஒரு ஃபியூச்சரை இமேஜின் பண்ணி தான் பாக்குறோம். அவரோட அந்த பிரசன்ட்ல இல்ல, ஃபியூச்சர்ல இருக்கலாம். ஸோ அது அந்த ஒரு நான் கூட கலாய்க்கிறாரு போல. ஜீவா சார் அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல எனக்கு நினைவில் இல்ல. அந்த பாட்டு நான் எழுதுற சமயத்துல ஜீவா சார் தான் ஹீரோவான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் சிம்பு ஹீரோவா இருந்தாருன்னு நினைக்கிறேன் முகமுடிக்கு. ஐ ரிமெம்பர் தட் வே. 2 படத்துக்கு அது நடந்துச்சு. படத்துக்கும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. என்னமோ ஏதோ பாட்டு நான் எழுதினப்போ சிம்பு தான் ஹீரோ. அதுக்கப்புறம் மாறிட்டு ஜீவா மாறினாரு. அதே மாதிரி முகமுடிக்கும் நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். மேபி ஐம் ராங். ஸோ எனக்கு அதை பத்தி யோசிக்கல. ஒரு எதிர்காலம் அந்த பாட்டு 3ஆ பிரிச்சிருக்கோம். நேற்று, இன்று, நாளை. அந்த லவ் 3ஆ பிரியும். நேற்று நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு இந்த லவ், நேற்று இந்த லவ்வுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இன்னைக்கு இந்த லவ்வால என்ன பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கு இந்த லவ் என்ன எங்க கூட்டிட்டு போகுது அப்படின்ட்டு தான். ஸோ எதிர்காலத்துல மீசை நான் இமேஜின் பண்ணிக்கலாம். அது என்னமோ ஏதோன்னு சொல்ல வரும்போது அதுலதான் வந்து அனிருத் அவர்கள் மத்த மியூசிக் டைரக்டருக்கு பாடுறதுக்கு அறிமுகமாகிறாரு. என்னமோ ஏதோ படத்துல அவர் ஒரு பாட்டு பாடியிருந்தாரு. ஆமா, மணி என்ன பெரிய பாட்டை பாட்டு அவர் ஃபர்ஸ்ட் அதர் மியூசிக் டைரக்டருக்கு பாடுனா அனிருத் அவர்கள் வந்து ஸ்ரீராமுக்கு கடல் படத்துல அடியே முதல் பாடல். இப்போ அவங்க 2 பேரோட லெவல் பார்க்கும்போது அப்படி இருக்கு. சோ அது ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா? சோ நம்ம ஒரு பாட்டா நான் அப்படின்னு இல்ல, சந்தோஷம் இருக்கும். நம்ம பாட்டு முதல் பாட்டு பாடினாங்க அப்படின்ற சந்தோஷம். யாரா அவங்களோட டேலண்ட் தானே. ஸ்ரீராம் ஆகட்டும், அனிருத் ஆகட்டும், அவ்வளோ டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் 2 பேரும். நிறைய அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பாட்டு மேல பாட்டை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பாடல்கள் அவங்களோட ஒர்க் பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களோட வளர்ச்சி பார்க்கும்போது. அப்புறம் நீங்க அந்த நடன யூஸ் பண்றது அந்த 180ல அதுக்கு வேற ஏதோ லிரிக்ஸ் அதுதான் எனக்கு பெரிய ஒரு பாடம். அது அந்த பாட்டு நான் எழுதி முடிச்சுட்டு ஃபுல்லா கஷ்டம். நிறைய ஆப்ஷன் எழுதிட்டு அதை எழுதிட்டு போனேன். விடிகடி விடிகடி திறந்துடு, புதிதன புதிதன பிறந்துடு. இப்போ அப்படியே ஃபுல்லா போட்டு ஏன்னா பிரித்திட நீ கோரினால் வானம் மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கனெக்ட் ஆகும். அந்த நீ கோரினாலோட கனெக்ட் ஆகிற மாதிரி எழுதி அப்புறம் போட உடனே ஒரு ஷரத் பார்த்துட்டு, ஐயோ இதுக்கு எதுக்கு எழுதுனீங்க, இது நனதான், இது லிரிக் இல்ல அப்படின்னாரு. சரி அப்படி அடிச்சு அங்க ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும். நனன யூஸ் பண்ணிருப்பீங்க. பாகுபலி படத்துல அந்த ஒரே ஒரு ஊர்ல அந்த ராஜாதுல ஒரு நானன்னு ஒன்று இருக்கும். அப்புறம் ரம் படத்துல வந்து அந்த ஹோலா ஹோலா மிக்கு ஹோலா சென்யூரிட்டா பாட்டுல ஒரு அந்த ஒரு இது வந்திருக்கும். அந்த நாமல் ஏதாவது ஒரு நான் எனக்கு இல்ல, அதெல்லாமே மியூசிக் கம்போசர் தான். பின்னாடி இருக்கிற சவுண்ட்ஸ் எல்லாம் நான் கொடுக்கறது இல்லை, அவங்களா போடுறது. நான் எல்லாருக்கிட்டையுமே இப்போ பொதுவா ஒரு சில நபர்கள் கிட்ட பொதுவா கேட்குற ஒரு கொஸ்டின் அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்க இன்னொரு இன உயிரா பார்க்கணும், அவ்வளவுதான். ஆமா, நம்ம எல்லாமே எனக்கு ஒரு ஆண் பெண் அப்படின்றத தாண்டி மிச்சம் எல்லா பாலினங்களையும் அதே மாதிரி பார்க்கணும். இவங்க 2 பேர் மட்டும் இல்லை, எல்லா பாலினங்களும் ஒண்ணுதான். எல்லா உயிர்களும் ஒண்ணுதான். இங்க இருக்கிற மரம், செடி, கொடி எப்படி பார்க்கறாங்களோ அப்படிதான் ஒரு பெண்ணையும் பார்க்கணும், அப்படிதான் ஒரு திருநங்கையும் பார்க்கணும், அப்படிதான் ஒரு ஆணையும் பார்க்கணும். அது மாதிரி ஒரு 25 பாலினங்கள் இன்னைக்கு இருக்கும். நம்ம 2 பாலினம் இல்லை, இந்த 25 பாலினங்களையும் நம்ம இப்படிதான் பார்க்கணும். ஒரு இந்த பாலினம் மட்டும் இல்லாம ஒரு மரம், செடி, கொடி, ஒரு பூச்சி, ஒரு புழு, ஒரு இது எல்லாமே ஒண்ணுதான். ஸோ எல்லாம் ஒண்ணுதான். நம்ம ரொம்ப பெரிய ஒன்றும் சாதிச்சிடல. இந்த உலகத்துல இருக்கிற புழு, பூச்சி மாதிரி நாமளும் ஒரு உயிரினம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது அந்த ஒரு ஹியூமிலிட்டி ஒன்று நமக்கு கொண்டு வரதில்ல. அந்த ஹியூமிலிட்டியோட நம்ம எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சோம்னா உலகம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிரேட் சார். ஒரு காதல் எப்படி பார்க்கணும்? காதல் ரொம்ப ஒரு அழகான ஒரு உணர்வு. நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து காதல் டிட்டர்மின் பண்ணும். போர்கள் ஆரம்பிச்சு, நம்மளோட ஒருத்தங்களோட உயர்வு ஆரம்பிச்சு, ஒருத்தங்களோட வீழ்ச்சி ஆரம்பிச்சு, நிறைய வந்து அது ரொம்ப தவறா புரிஞ்சுக்கப்பட்ட ஒரு உணர்வு. எப்படி கோபம் மாதிரி நிறைய உணர்ச்சிகள் நம்ம இன்னும் ரொம்ப இப்போதான் நம்ம பக்கத்துல பார்த்துருக்கோம். எப்படி ஜெலசின்றதை வந்து நம்ம இன்னும் முழுசா புரிஞ்சுக்கல, கோபம்ன்றதை முழுசா புரிஞ்சுக்கல. ஒவ்வொரு இனத்துக்கு மாறும் கோபம், இது மாறும். அதே மாதிரி காதலையும் நம்ம இன்னும் முழுசா நிறைய பேர் புரிஞ்சுக்க முடியல. எல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு இதை டிஃபைனே பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. இந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் எல்லாம் தாண்டி காதல்ன்றது வந்து நமக்கு ஒரு கம்பானியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, அதுக்காக தான் பார்க்குறோம். நம்ம கூட வந்து இருக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை துணை, நம்ம ஒருத்தங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது நம்ம நிறைய இளைஞர்கள் வந்து இது ஒண்ணுதான், இந்த காதல் இல்லைன்னா எனக்கு உயிர் இல்லை, எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கறதுல வந்து அர்த்தம் இல்லை. ஸோ அதை
ஒரு கொஞ்சம் வெளியில வந்துட்டு அவங்களோட காதல்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்துட்டு காதல்னா என்னன்னு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியலாம். ஒரு கஷ்டப்படுற இளைஞர் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு இளைஞர் வாழ்க்கை எப்படி பார்க்கணும்? வாழ்க்கை நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் இது. ஏன்னா இதுதான் காலம் காலமா எல்லாருமே தேடிட்டு இருக்கோம். புத்தர்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட்ல இருந்து எல்லாருமே சொல்றது ஒண்ணுதான். எல்லாமே நம்ம ரொம்ப அழகா இருந்துச்சு. யுவல் நோவா ஹராரி அவரோட புக்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திங் சொல்லியிருப்பாரு. புத்தருக்கும் இன்னைக்கு மாடர்ன் நியூரோ சயின்ஸ்க்கும் இருக்கிற கனெக்ஷன். புத்தர் நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஹாப்பினஸ்ன்றது வெளியில இல்லை, ஹாப்பினஸ்ன்றது உங்களோட பிரெயினில் இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸில் இருக்கிற அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் தான் ஹாப்பினஸ். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் கெமிக்கலாலேயே கொண்டு வந்துடலாம். இதுக்கு நீங்கள் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஜாகிங் உங்களுக்கு பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது கிடைக்கும். ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் ஆஃப் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் அதை கொடுக்கும். சில ஸ்வீட்ஸ் அதை கொடுக்கும். இது மாதிரி அதுக்கு நிறைய திங்ஸ் இருக்குது. ஒரு மியூசிக் அதை கொடுக்கும். மியூசிக்கால் அதை கொடுக்க முடியும். அதே ஹையை கொடுக்க முடியும், அதே ஹாப்பினஸை கொடுக்க முடியும். ஆனால் எல்லாமே வந்து ஒரு டெம்பரரி. எல்லாமே டெம்பரரி. பெர்மனன்ட் ஹாப்பினஸ்னு எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னு அவங்க கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பிரியாணி. ஓகே, வெரி குட். பிரியாணி. ஓகே, இன்னைக்கு காலைல பிரியாணி, மதியானம் பிரியாணி, நைட் பிரியாணின்ட்டு உங்களுக்கு அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இதான் உங்களோட டயட்னு சொன்னால் பிடிக்காதுல்ல. உங்களோட ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டே உங்களுக்கு ஒரு இதுவாகிடுது. ஸோ இதை நம்மளோட ஹாப்பினஸ் இதை தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அந்த ஹாப்பினஸ் தான் நம்மளோட பர்பஸ். அதை நோக்கி தான் நம்ம போகிறோம். ஸோ நம்மளுக்கு இது ஹாப்பியாக இருக்கும்னு தெரியும். ஆனால் அது மட்டுமே கிடச்சிச்சுன்னா அது ஹாப்பினஸ். அதோட இல்லாமை தான் அதோட ஹாப்பினஸ்ன்னு நம்ம சம்டைம்ஸ் புரிஞ்சுக்கணும். எல்லா சமயத்துலையும் நம்மளால பிரியாணி சாப்பிட முடியாதுன்றது தான் பிரியாணி மேலே இருக்கிற ஒரு ஹாப்பினஸ். இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப்ஸில் ஆகட்டும், நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற வேலையில் ஆகட்டும், நம்ம பணிகளில் ஆகட்டும், நம்மளோட கனவுகளில் ஆகட்டும், எல்லா கனவும் நமக்கு நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம சந்தோஷமாகவே இருந்துகிட்டு இருப்போமா? சில கனவுகள் நம்மளால் நிறைவேறலைனா தான் அடுத்து நிறைவேற கனவு மேலே நமக்கு அது மேலே ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்று வரும், அது மேலே ஒரு எதிர்பார்ப்பு வரும். ஸோ அந்த பர்பஸ் எல்லாமே அந்த அந்த இன்டர்னல்னு சொன்னேன்ல, எல்லாமே கெமிக்கல் சேஞ்சஸ். புத்தரோட தத்துவம் அதான் சொல்லுது. ஹாப்பினஸ் வெளியில இல்லை, உங்களுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறது. நமக்குள்ளதான் இருக்கு. அதை வந்து நம்ம வெளியில எது மேலேயாவது வச்சோம்னா, இப்போ நான் அதாவது ஒரு பொருள் மேலே வைக்கிறேன், ஹாப்பினஸை வைக்கிறேன்னா அந்த பொருள் இல்லைன்னா அந்த ஹாப்பினஸ் போயிடும். நான் வேற ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னலாக என்னால் முடியாத ஏதாவது ஒரு விஷயத்து மேலே நான் அந்த ஹாப்பினஸை வச்சேன்னா அது இல்லாமல் போச்சுன்னா என்னோட ஹாப்பினஸ் போயிடுமா? ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு திங். அந்த ஹாப்பினஸ் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அது இன்னும் என்னோட கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ ஒரு மனுஷன் அப்படின்னா பேசிக்காக அப்படின்னா ஒரு உலகத்தில் பிறந்துட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஒரு சிலரோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே முடிஞ்சிடும். வெளி உலகத்தை பார்க்கணுங்கிறது அவங்களோட ஆசையாக இருக்க மாட்டேங்குது. ஒரு மனுஷனுக்கு உலகத்தை பார்க்கறது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் அமையறதுக்கான அது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு பொருட்செலவு ஒன்று இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சில கதைகள் படித்தேன். ஒரு கேரளாவில் டீ விற்கிற ஒரு கணவனும் மனைவியும் உலகம் முழுக்க சுற்றிட்டு வந்திருக்காங்க. ஒரு டீ கடை மட்டும் தான் அவங்களோட சொத்து, வேற எதுவுமே இல்லை. அந்த டீ கடையில் வர வருமானத்தை வச்சு சேர்த்து எதுவுமே சேவிங்ஸ் இல்லை. இவ்வளோ பணம் சேர்த்துட்டா இந்த நாட்டுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க சுற்றிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கான செலவு ஒன்று இருக்குது, ஒரு பெரிய செலவு ஒன்று இருக்குது. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, இந்த உலகம்ன்றது நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கு. நம்ம இப்போ ஒரு மாவட்டத்தில் இருந்து இன்னொரு மாவட்டம் போகும்போதே நமக்கு ஒரு புதிய ஒரு உலகம் கிடைக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுது நம்மள. ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம் போகும்போது அந்த மாநிலத்தோட மொழி, அந்த மாநிலத்தோட கலாச்சாரம் எல்லாமே மாறுது எனக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களால எப்படிலாம் முடியுதோ அவங்களோட இதை விட்டு வெளியில் வரணும். ஆனால் இந்த டிராவல் எல்லாராலையும் முடியாது அப்படின்ற காரணங்களுக்காக தான் இலக்கியங்கள் இருக்குது, திரைப்படங்கள் இருக்குது. இதெல்லாமே ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு முழுசா இல்லைன்னா கூட ஓரளவுக்கு அந்த ஜேர்னியை கொடுக்குது. ஒவ்வொரு பாடலும் வந்து நம்ம உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வருது. ஒரு ரஷ்யாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வருது. ஒரு பாடல் வந்து உங்களை ஒரு காஷ்மீருக்கு கூப்பிட்டு போயிட்டு வருது. இப்போது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது போது நம்மளுக்கு அந்த காஷ்மீரோட குளிர் அந்த பாட்டை ஃபீல் பண்ண வைக்குது. இலக்கியங்களோட வேலையும் அது ஒன்று இருக்குது. டிராவல் ஏஜென்ட்ஸ் எல்லாரும். இன்னொரு சிலுசிலுவென்று பூங்காற்று அந்த ஜெயம் ரவி அவர்களோட அந்த இயற்கையை ரசிச்சு உருக்கி எழுதிருப்பீங்க. நீங்க பேசிக்காவே டிராவல் இயற்கையை ரசிக்கிறது அந்த மாதிரி இருக்குங்களா? அதுக்கு தான் உலகம் முழுக்க டிராவல் பண்ணுவேன். இயற்கையோட மனிதர்கள் விட்டு தூரமா போயிட்டு இயற்கை கூட மட்டும் இருக்கிற மாதிரி இடங்கள் மாதிரி. என்னோட மனைவிக்கும் ரொம்ப பிடிக்கும். பயணம்ன்றது ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 3 பயணங்கள் வச்சுப்போம். ஒன்று வந்து ஒரு உலக பயணம், இன்னொன்று ஒரு இந்திய பயணம், இன்னொன்று தமிழ்நாட்டு பயணம். ஒரு வருஷமும் இது 3 நடந்துடும். ஸோ எங்களோட மகனோட ஸோ அதுவும் ஒவ்வொரு உலக பயணமும் ஒவ்வொரு வாட்டியும் வெவ்வேறு கண்டம். இங்கேயும் ஒவ்வொரு வாட்டியும் வெவ்வேறு மாநிலம். அதே மாதிரி தமிழ்லையும் ஒவ்வொரு வாட்டியும் வெவ்வேறு மாவட்டம். ஸோ அப்படி மாற்றி போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஊரில் போயிட்டு ஒரு ஊரில் தான் இருக்கும். எங்களுக்கு நிறைய இடங்கள் போக பிடிக்காது. இப்போ அங்கே போனோன்னா அந்த ஒரு ஊரில் மட்டும் இருந்துட்டு அங்கே பை ஃபுட் ஃபுல்லாக நடந்து போகிறது, எங்கேயாவது அங்கே இருக்கிற இயற்கை வளங்கள் பார்க்கறது, அவங்களோட மியூசியம்ஸு, அவங்களோட கல்ச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அவங்களோட மக்களோட போய் வாழ்கிறது, அங்கே இருக்கிற
மொழியை வந்து அவங்க கூட பேசுறதை கேட்கறது, அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இயற்கை வந்து எனக்கு எப்படி இருந்த நம்மளோட இயற்கை கூட அப்படியே ஒன்றோட ஒன்றாக இருந்த நாம எப்படி நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப அழகாக. என் ஒய்ஃப் வந்து சங்கம் லிட்ரேச்சர் பாடல்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டு பண்ணும்போது ஒரு சில பாடல்களில் வந்து நம்ம அது பார்க்கும்போது தான் தெரியும் எவ்வளோ நம்ம க்ளோஸாக இருந்திருக்கோம் இயற்கைக்குன்னு. ஒரு தலைவி வந்து சொல்லுவா, இந்த மலர் மலரும் போது வரேன்னு சொன்னவன் இந்த மலர் மலரும் போது வரல, அவ்வளவுதான் சொல்லுவான். ஒரு மலர், அந்த ஒரு மலரோட பேரு, இது இன்னொரு மலரோட பேரு. இந்த மலர் மலரும் போது வர சொன்னவன் இந்த மலர் வரும்போது வரல அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்டோன்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு புரியாது. ஆனா அப்புறம் தானே புரியும், இந்த மலருக்கும் அந்த மலருக்கும் 6 மாசம் டிஃபரன்ஸ் பூக்கிறதுக்கு. 6 மாசமா அவன் வரலன்றத 2 மலர்களை வச்ச டைம் சொல்லியிருப்பா. இன்னொரு பாடல்ல தலைவி வீட்டை விட்டு போறா, கல்யாணம் பண்ணிட்டு போறா. இந்த மலர்களை மிதிச்சு என்னோட வீட்டை விட்டு போய் நான் அந்த மலர்களை மிதிச்சு அவனோட வீட்டுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மலரை சொல்லியிருப்பா. இந்த மலர், இது ஒரு மலரோட பேரு, அது இன்னொரு ஒரு மலரோட பேரு. அந்த மலரோட பேர் ஞாபகம் இல்ல, அதனால 2 மலர் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இந்த மலரை மிதிச்சு நான் போறேன், அந்த மலரை மிதிச்சு அவனோட வீட்டுக்குள்ள போறேன், ஒரு புது வீட்டுக்குள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றேன். இந்த மலருக்கும் அந்த மலருக்கும் ஸ்பேஷியல் டிஸ்டன்ஸ், பயங்கர டிஸ்டன்ஸ். இது கடல் பகுதியில பூக்கிற மலர், அது வந்து பாலைவனத்துல பூக்கிற மலர். இவ்வளவு தூரம் நான் நடந்து போறேன், அவனை விட்டுட்டு, என்னோட வீட்டை விட்டுட்டு நான் இவ்வளவு தூரம் நடந்து போறேன்ற சோகத்தை 2 மலர்களை வச்சு சொல்லியிருப்பான். அங்க டைம் சொல்றதுக்கு 6 மாசம் டைம் சொல்றதுக்கு யூஸ் பண்ண 2 மலர், இங்க வேற 2 மலரா இங்க டிஸ்டன்ஸை சொல்லுது. இந்த மலர் மாதிரி இருந்த என்னோட தலைவியோட முகம் இந்த மலர் மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்றான் இன்னொரு பாட்டுல. அப்போ அந்த மலர் எப்படி இருந்துச்சுன்னா அவனுக்கு, அந்த கவிஞனுக்கு தெரியும், அந்த காலத்துல படிக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த மலர் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். அதாவது சந்தோஷமா இருந்த அவளோட முகம் வந்து சோகமா மாறிடுச்சு. ஏன்னா ஒரு மலர் வந்து மேல் நோக்கி மலரும், இன்னொரு மலர் கீழ் நோக்கி மலரும். இது 2 வெவ்வேறு மலர். அந்த மலர் எப்படி மலரும்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் அவளோட எக்ஸ்பிரஷனை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ மலரை வச்சு எக்ஸ்பிரஷன், ஹியூமன் எமோஷன்ஸ், மலரை வச்சு டிஸ்டன்ஸ், மலரை வச்சு டைம், இதெல்லாம் இயற்கையோட அவ்வளோ ஒன்றா இருந்த நாம இன்னைக்கு அந்த மலர்களோட பேர்கள் கூட தெரியாது, எந்த மலர் எப்போ மலரும் தெரியாது, அதோட எந்த ப்ராப்பர்ட்டிஸும் தெரியாது, அப்படி அவ்வளோ டிஸ்டன்ட் ஆகிடும். ஸோ 2 இது மட்டும் கேட்குறேன், அதுக்கு ஒரு வரியில் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, பெண் அப்படிங்கிறதுக்கு, பெண் எழுதுகிற பெண் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரியில் ஒரு ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு போர்க்கருவி. ஸோ அது ஒரு ரொம்ப அழகான ஒரு போர்க்கருவி. அதில் வந்து சமுதாயத்தை செதுக்க முடியும், நிறைய பேரோட கனவுகளை நிஜமாக்க முடியும், நிறைய பேரை பயணம் கூட்டு போக முடியும், போக முடியாத இடங்களுக்கு கூட்டு போக முடியும். அப்படி ஒரு ரொம்ப அழகான ஒரு கருவி. அது நல்ல ஆட்கள் கையில் இருக்கும்போது ரொம்ப அழகாக அதை பயன்படுத்த முடியும். பேப்பர், ஒயிட் பேப்பர், பிளாங்க் பேப்பர். ஒரு நாள் ஒவ்வொரு நாளோட விடியல் அப்படிதான் நமக்கு ஆரம்பிக்குது. ஒரு நாள் தூங்கி எந்திரிச்ச உடனே அன்னைக்கு நம்ம கிடைக்கிற ஒரு பிளாங்க் பேப்பர் தான் அன்னைக்கு நாள். அந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன எழுத போகிறோம், என்ன வரைய போகிறோம், அந்த எழுத போகிறது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் கொடுக்க போகுது, சுற்றி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி கொடுக்க போகுது, எத்தனை பேரோட வாழ்க்கையை மாற்ற போகுது. இதான் ஒரு பிளாங்க் பேப்பர். வந்து நமக்கு என்னன்னாலும் நம்ம அதில் பண்ணலாம். அது நமக்காகவா பிறர்க்காகவா? சார் தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய பதில்கள் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பாடல்கள், நல்ல நல்ல பாடல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க, வரிகள் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது நிறைய பேருக்கு வாழ்க்கையே மாட்டிருக்குன்னு சொல்லலாம் சார். ஏன்னா இப்போ எந்த நண்பியேன்னு ஒரு டெடி படத்துல ஒரு சாங், அது எனக்கு நிறைய மாற்றங்கள் கொடுத்துருக்கு. எனக்குள்ள அந்த ஒரு சாங் அது நிறைய மாற்றங்கள் கொடுக்குது, உங்களோட வரிகள் நிறைய மாற்றங்கள் கொடுக்குது. இன்னும் அந்த மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி ஒரு நன்றிங்க. ரொம்ப நன்றி. அழகான கேள்விகள் எல்லாம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension. Holidays nale adu namma GT Holidays da. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.